நாம வீட்டில் தினமும் குடிக்கிற இந்த ஆவின் பால் எப்படி தொடங்குச்சுன்னு தெரியுமா? 1958ல் தமிழ்நாடு மில்க் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட மெயின் ஐடியா என்னன்னா, நம்ம கிராமவாசிகளிடமிருந்து பாலை வாங்கி நகர மக்கள் கிட்ட குறைந்த விலைக்கு கிளீனான மில்கை சப்ளை பண்ணணும் தான். 1961ல் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஆவின் என்ற பெயரே தோன்றியிருக்கு. 1980ல் ஆவின் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. பாஸ்டரேஷன் பிளான்ட்ஸு, கோல்டு ஸ்டோரேஜ் வெஹிக்கல்ஸு, பாலை ஃப்ரெஷ்ஷாக நகரத்துக்கு கொண்டு வர பல டெக்னாலஜி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2006ல் ஆவின் மில்க் மட்டும் இல்லாமல் கர்டு, பன்னீர், கீ, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஃபுல் டெய்ரி ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2020 பேண்டமிக் வந்தப்போ கூட இந்த மில்க் சப்ளை அப்படியே கண்டினியூ ஆச்சு, எந்த ஒரு தடையும் இல்லாமல். 2023ல் ஆவின் ஃபார்மர் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை அடாப்ட் பண்ணி விவசாயிகளுக்கு டைரக்ட் பேமெண்ட்டு, ஆர்கானிக் மில்க் ஃபார்ம்ஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆவினோட ஸ்டேஜ் என்னென்னா, ஒரு நாளைக்கு 30லிருந்து 40 லட்சம் லிட்டர் பாலை ப்ராசஸ் பண்ணுறாங்க. 10,000க்கும் மேற்பட்ட அவுட்லெட்ஸு. தமிழ்நாடோட மிக ட்ரஸ்டபிள் டெய்ரி பிராண்டுன்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொன்னால், நம்ம தமிழ் மக்களோட ஆரோக்கியத்திற்கும் விவசாயிகளோட வாழ்வுக்கும் பேக் போனாக இருந்திருக்கு நம்ம ஆவின்.